மகா கார்டன் நம்ம பார்க்க போகிறது சின்ன அப்டேட்டு. இது வெள்ளரி அறுவடை, வெள்ளரிக்காய் அறுவடை. இது வந்து பிஞ்சு வெள்ளரி. ஏற்கனவே நம்ம வந்து 2 வெள்ளரி இருக்குது, குண்டு வெள்ளரி இருக்குது, பிஞ்சு வெள்ளரி இருக்குது. இதில் வந்து ஒரு காய் வந்து பெருசாக இருக்குது, நிறைய காய்கள் இதில் பிஞ்சுகள் கிடக்கு. 2-3 பிஞ்சுகள் இருக்குது. இது வந்து கத்திரி செடி, வெள்ளை கத்திரி. இது வந்து பழைய வெள்ளை கத்திரிக்காய் செடி. இது வந்து 2-3 காய்கள் பெருசாக இருக்குது. இதையும் அறுவடை பண்ணி எடுத்துப்போம். இதில் வந்து 2-3 காய்கள் இன்றைக்கி அறுவடைக்கு வருது. ஏற்கனவே இது வந்து பழைய செடி தான். இது வந்து வெள்ளரிக்காய், குண்டு வெள்ளரி. இது எல்லாமே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு. 2 வெள்ளரிக்காய், 3 கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். பிஞ்சு வெள்ளரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பூத்த பூக்கள் இது வந்து டபுள் கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ. இது வந்து காஷ்மீரி ரோஜா. ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்கு. கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிங்க்லேயே ஒரு மாதிரி பிங்க். இது வாடாமல்லி கலர் மாதிரி இருக்குது லைட்டாக. இதில் ஒரு பூ பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பக்கத்தில் வெள்ளை அரளி செடி. அதுலேயுமே எனக்கு நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது வயலட், விதை போட்டு வந்தது வயலட் கத்திரிக்காய். இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இப்போ தான் பெருசாக இருக்குது செடி, பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நானே விதை போட்டு காய்கறியில் வந்த இதை வந்து காய வச்சு விதை போட்டு வந்த செடி. இது இனிமேல் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. செடி வந்து நல்லா ஹைட் ஆகிட்டு நிறைய பிரான்ச்சஸும் வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் தான் இது காய்க்க ஆரம்பிக்கும். இதில் ஸ்டெம்மு வந்து எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல செடி வந்து பெருசாகிடுச்சு. இனிமேல் இதில் அறுவடை எடுக்கணும். இது எவ்வளவு அறுவடை கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது வந்தது ஊட்டி ரோஜா, 2 ஊட்டி ரோஜா. இதையுமே இன்றைக்கி ஒரு பூ வந்து பூத்துருக்கு, இன்னொன்று மொட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்ல பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் இது வந்து தாய் செடியாக வாங்கினதா. தாய் செடின்னா நல்லா இதில் வந்து பதியம் போட்டு எடுப்பாங்க. நல்லா தடி தண்டாக இருக்கும். செடியும் நல்லா பெருசாக இருக்கும். வாங்கும்போதே நல்லா பெருசாக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குட்டு. சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா. இதில் மொட்டையும் நல்லா பெருசாக தான் வைக்கிது. இது வந்து மக்காச்சோள செடி. கீழே இறக்கி வச்சுருக்கேன். இது எவ்வளோ உயரத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதில் கதிர் வந்திருக்கு, ஆனால் இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கலை. இது எவ்வளோ நாளாகுன்னு தெரில. முதல்ல வளர்க்குறதுனால யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நல்லா ஹைட் ஆகிடுச்சி, கதிர் வந்துருச்சு, இன்னும் காய் பிடிக்க ஆரம்பிக்கலை. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். செடி வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது. பக்கத்தில் காய்க்க பாருங்கள். அதில் கதிர் நிறைய வந்துருக்கு. இது பூ காய் பிடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. இலைகள்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம். இதில் வந்து காய்கள் எப்போ காய்க்குதுன்னு தெரில. பார்ப்போம், அப்போ அப்டேட் பண்ணுறேன். செடி நல்லா பெருசாக இருக்குது, உயரமாக இருக்குது. நல்லா கதிர்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து நர்சரியில் வாங்கின செடி, செடியாகவே வாங்கினது. வயலட் கத்திரிக்காய், வயலட்டும் ஒயிட்டும் கலந்தது. இதில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. இன்றைக்கி அதுதான் சரி எடுப்போன்ட்டு எடுத்தேன். நிறைய பூக்கள் இருக்குது. இன்னும் தான் காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த செடியில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. அவ்வளோ பிரான்ச்சஸ்லேயுமே இது வச்சுருக்கு, பூக்கள் வச்சுருக்கு.
செடி வாங்கும் போதே காயோடு தான் வாங்கினேன். சின்ன தொட்டியில் தான் வச்சு வந்தாங்க. நல்லாயிருக்கு. இதோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கு. நிறைய அறுவடையும் தருது. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது. எவ்வளோவுமே காயாக மாறிடும். இதில் இந்த செடியில் வந்து ரொம்ப உதிராது. ஓரளவுக்கு எல்லாமே காய்களாக மாறிடும். கொத்து கொத்தாக பூக்கள் வச்சுருக்கு. பார்ப்போம் அறுவடை எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு பார்ப்போம். வயலட் கலர் கத்திரி செடி. வயலட்டு ப்ளஸ் ஒயிட்டும் கலந்த கத்திரி செடி. இது ஒரு சதுர தொட்டியில் வச்சுருக்கேன். மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொய்யா செடி. புதுசாக வாங்கின கொய்யா, காயோடு வாங்கினது. இப்போ வந்து காயை எடுத்து போட்டேன் சின்னதாக இருக்கும்போதே. அப்போ தான் நல்லா வளரும்னாங்க, அதனால் அதை எடுத்து போட்டேன். இப்போ வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. க்ரோத் நல்லாயிருக்கு. 3 இதாக பிரிஞ்சு போகுது. அது தவிர மேலே வேறு பிரான்ச்சஸ் வைக்கிது புதுசாக. இதில் வந்து பிரான்ச்சஸ் வருது பாருங்கள் நிறைய. செடி வந்து நல்லா உயரமாக ஆகிட்டு போகுது. கொய்யா செடி ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது. ஆனால் அது இன்னும் பூக்களே பூக்க ஆரம்பிக்கலை. 3 வருஷங்கிட்ட ஆகிட்டு. இது புதுசாக வாங்கினா கொய்யா செடி. இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வருது. க்ரோத் நல்லாயிருக்கு. நிறைய இலைகளும் பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடி. இது கூட கொஞ்சம் மண் போட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் கொஞ்சம் மண்ணை போட்டு நிரப்பிக்கலாம்.